வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸஸ் பார்த்தோம்னாக்க ஒரு நெகட்டிவ் மூவில் விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நார்மலாக நம்ம எப்பொழுதுமே ஒரு ஒரு வசனத்தை சொல்லுவோம், சந்தைகளுக்கு உண்டான வசனம். அதை கடைசியில் சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் தெரியுறதோ நீங்கள் அதை நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய லிங்கில் டைப் பண்ணுங்கள். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் 330 புள்ளிகள் நிஃப்டி குறைஞ்சு 21,241 முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மோர் தென் 1.5% சொல்லலாம் இன்றைய தினம். அதுமாரி இந்த ட்ரெண்டை பார்த்தோம்னா, அந்த ப்ராடர் மார்க்கெட்டில் நிஃப்டி மிட் கேப்பும் இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 3% விழுந்திருக்கு மிட் கேப்பு. அதுமாரி ஸ்மால் கேப் 2.86%. இட் இஸ் அண்டர் பெர்ஃபார்ம் டுடே இன் நிஃப்டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். அதுமாரி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோம்னா 7.57% ஏறி இருக்கு. ஸோ சர்ஜ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகரித்துக்கு உண்டான வழிமுறைகளை இன்றைய தினம் பண்ணுறது என்று சொல்லலாம். ஃபார்மாவை தவிர வேறு எந்த செக்டாரும் இன்றைய தினம் ஏறவில்லை. எல்லா செக்டார்ஸுமே லைக் மீடியா, ரியாலிட்டி, பிஎஸ்யூ, மெட்டல் டாப் லூசர்ஸ் டுடே. அதுபோல் இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க சிப்லா, எகைன் ஃபார்மா தான், சிப்லா, சன் ஃபார்மா, தென் பாரத் ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க் பெட்டர் ரிசல்ட், அதனால் அது நின்றுச்சு. ஹீரோ மோட்டோகாப், டாக்டர் ரெட்டிஸ் லேப், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பவர் கிரிட், பட்ச் ஃபின்சர், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க இண்டூசின் பேங்க், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி டாப் லூசர்ஸ் இந்த நிஃப்டி டுடே. ஸோ இன்றைய தினம் அட்வான்சஸ் 320, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1932. ஸோ மார்க்கெட்டினுடைய பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த ப்ராடர் மார்க்கெட்டை இன்னைக்கு ரொம்பவும் தெளிவாக காண்பித்துள்ளது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தோம்னா வால்யூம் கிட்டத்தட்ட ஒரு 1.26 lakhs crore நடந்திருக்கிறது. ஸோ நேச்சுரலி ஒன்று அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். மார்க்கெட் ஹஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டுடே. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ். அதாவது எனி ஈவெண்ட், ஸோ பிக் ஈவெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ பை ஆன் ரூமர் ஈவெண்ட் முடிகிற போது நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடணும். அதுதான் இன்றைய தினம் நமது மார்க்கெட் மிகவும் அருமையான ஒரு இன்புட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி கேஷில் பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஏறினது 21,750.25. அங்கேருந்து லோ இன்றைய தினம் 21,192.60. இமேஜின் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 550 புள்ளிகள் டிஃபரன்ஸ் இன் நிஃப்டி. அதுபோல் மோர் தென் 1000 புள்ளிகள் டிஃபரன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. அந்த அளவுக்கு மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. அதுபோல் தங்கம் பார்த்தோம்னாக்க 57 ரூபாய் அதிகரித்து 61,925. வெள்ளி 9 ரூபாய் அதிகரித்து 70,825. குரூட் ஆயில் 111 ரூபாய் குறைந்து 6,154 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக இந்த சென்டிமெண்ட்டுக்கு இன்னும் ஆட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு 3 விஷயங்கள். ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் இன் த மார்க்கெட் ஓவரால், அது ஒன்று. இரண்டாவது இந்த ஜோனியோட அவங்களுடைய உறவு முறிந்தது. ஸோ அதுவும் ஒரு கார்ப்பரேட் செக்டாரில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம். மூன்றாவது சைனாவுடைய எக்கானமியில் பயங்கர அழுத்தத்தில் இருக்கிறதுனால உலகளாவிய சந்தைகளில் அதனுடைய பாதிப்பு பிரதிபலிக்கும். அதனால் ஆசிய பங்குச்சந்தை, ஆசியானுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஒரு கேள்விக்குறியை வச்சு குறைச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பேக்டும் எல்லா இடத்துலையும் வந்த மாதிரி இந்தியாவிலையும் இருக்கக்கூடும் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பிளாக் டீல்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் நோ பிளாக் டீல். ஸோ ஒன்லி டுடே மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு பை ஆன் ரூமர், செல் ஆன் ரிசல்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் சந்தேகனுடைய போக்கை பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 10 மணிக்கு அப்புறம் படிப்படியாக இறங்க ஆரம்பித்தது. ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோப் ஆஃப் எவ்வரி ஃபால், கொஞ்சம் நின்று திருப்பி மறுபடியும் ஃபால், அது மாதிரி தான் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க 21,232.45 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுக்கு மேலே தான் முடிவடைந்திருக்கிறது. இந்த லெவலில் நாளை தினம் ஓப்பன் ஆகும் பொழுது பெட்டராக நின்றுதுன்னு வச்சுங்களேன். அதுவும் 21,285.55
சந்தைகள் ஒரு அரை மணி நேரம் நின்றுதுன்னா அங்கேருந்து திரும்பி 21,575 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எகைன் 21,232க்கு கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், நிஃப்டி வந்து திருப்பி வந்து ரீவிசிட் பண்ணக்கூடிய இடம் வந்து எது, நம்ம வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்கோம், போய் எடுத்து பாருங்கள், 2976.80. ஸோ அந்த லெவல் வரையும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். மார்க்கெட் இன்னைக்கு ஹை வாலட்டைலாக இருந்தது, நாளை தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இல்லையா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப ட்ரங்கேட்டட் வீக்கு, 3 நாள் தான் மார்க்கெட்டே. அந்த 3 நாளில் 2 நாள் பார்த்தீங்கன்னாக்க எஃப்என்டோவோட க்ளோசிங், வீக்லி க்ளோசிங், மந்த்லி க்ளோசிங் எல்லாம் வந்து ஒரு உட்காருது. ஸோ அப்படி உட்காரும் பொழுது மார்க்கெட்டில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க தான் செய்ய முடியும். அது இன்றைய தினம் முடிஞ்சதுனால நாளைய தினம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடும். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 44,431.75, 44,431.75 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இப்பொழுது முடிவடைந்து இருக்கக்கூடிய அந்த 45,330 லெவல்லேருந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு 1000 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மிஸ் ஆச்சுன்னா கீழே வந்து ஒரு 1000 புள்ளிகள். ஸோ அதில் தான் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ நாளைய தினம் சந்தைகளில் வந்து 2 புறமும் வெற்றி வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதோ இருக்கக்கூடும். ஸ்பெஷலி நாளைக்கு வந்து வாங்கி விற்றீங்கன்னா எவ்வரி லோ பை அண்ட் செல் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.